இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா 2 2 1 1 3 1 1 2 2 இதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸும் வெக்டார்ஸும் வந்து கண்டுபிடிக்கணும், ஐகன் வெக்டார்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லாம்டா பவர் 3 மைனஸ் s1 lambda square plus s2 lambda minus s3 is equal to 0. ஸோ இந்த லாம்டாங்கிறது தான் வந்து லாம்டா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஐகன் வேல்யூ. இங்கே எஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று ஒன்றா வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ் ஒன் அப்படின்னா இந்த டயக்னல். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணுறது தான் 2 3 2 2 3 5 7. ஓகே, அடுத்து எஸ் டூ எப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு மைனர் எடுக்கணும். லைக் எப்படின்னா, ஸோ இந்த எலமெண்ட் எடுக்கணும் இல்லையா, இப்போது இந்த எலமெண்ட்டுக்கு வந்து மைனர் எடுக்கணும். ஓகேவா, இந்த மைனர் எப்படி எடுக்கணும்னா இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ணால் என்ன இருக்கும், 3 1 2 2. ஸோ இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ப்ளஸ், இப்போது 3 இருக்கு இல்லையா, இந்த இது எலிமினேட் பண்ணோன்னா 2 1 அப்புறம் 1 2. அடுத்து இது. ஸோ ஃபஸ்ட்டு டயக்னல்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ அந்த டயக்னல்ஸுக்கு மைனர் எடுத்தோன்னா அது S2 மைனர் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த காலம் இந்த ரோ போச்சுன்னா 2 2 1 3. ஸோ டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா 3 2 6 6 minus 2 4 ப்ளஸ் 2 2 4 4 minus 1 3 ப்ளஸ் 2 3 6 6 minus 2 4 4 4 8 8 plus 3 11. இது S2. அடுத்து S3 என்னென்னா சாதாரணமாக டிட்டர்மினன்ட் எடுக்கிறது தான். ஓகேவா, 2 1 1 2 3 2 1 1 2. ஸோ 2 எலிமினேட் பண்ணோன்னா 3 2s are 6 மைனஸ் 2 1s are 2. நெக்ஸ்ட்டு இங்கே -2. அப்புறம் இது எலிமினேட் பண்ணோன்னா 1 2s are 2 மைனஸ் 1 1s are 1. அப்புறம் ப்ளஸ் 1 இன்ட்டு இதையும் இதை எலிமினேட் பண்ணோன்னா 1 into 2 2 மைனஸ் 1 into 3 3. ஸோ 2 into 4 மைனஸ் 2 into 1 ப்ளஸ் 1 into minus 1 8 minus 2 minus 1. ஓகே, ஸோ 5 வரும். ஸோ இப்போ இந்த S1 S2 S3 எல்லா வேல்யூவும் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். லாம்டா பவர் 3 மைனஸ் 7 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 11 lambda minus 5 equal to 0. ஓகே, ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். இன்கேஸ் இந்த 7 இந்த -7 இருந்ததுன்னா இந்த மைனஸ் கூட அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ சிம்பிள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கிடச்சாச்சு. அடுத்து இந்த லாம்டா இருக்கு இல்லையா, இந்த லாம்டாவில் எந்த வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக 0 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்போ தான் லாங் டிவிஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து லாம்டாக்கு வந்து 1 கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனா, இப்போது இங்கே 1 க்யூப் பண்ணால் 1 வரும். மைனஸ் 7 into 1 ஸ்கொயர்னால் 7 தான். ப்ளஸ் 11 into 1னா 1னா மைனஸ் 5. இப்போ பண்ணோன்னா 11 minus 7 ப்ளஸ் 4. ஓகேவா, ஸோ -5 ப்ளஸ் 1னா -4. ஸோ 0 ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது எப்போது லாம்டா ஈக்குவல் டு 1 இருக்கும்போது. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டராக எழுதணுங்கிற போது இந்த லாம்டா ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இங்கே கொண்டு வந்துடணும். அப்போது ஃபேக்டர் எப்படி எழுதணும்னா லாம்டா -1 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஃபேக்டர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அப்போ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி 0 கொண்டு வந்துடுச்சுன்னா அப்போது இந்த வேல்யூ எடுத்து இங்கே கொண்டு வந்து இது போல் எழுதணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லாம்டா -1 இஸ் த ஃபேக்டர். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா கியூபிக்கில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஃபேக்டரோட நிற்க போகிறது இல்லை, மொத்தம் 3 ஃபேக்டர் வரும். ஓகேவா, ஸோ கியூபிக்னால் 3 ஃபேக்டர்ஸ். ஸோ 1 கண்டுபிடிச்சாச்சு, மிச்சம் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பெருசாக ஒரு எல்லை போட்டுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ், ஸோ முன்னாடி இருக்கிற நம்பர், இப்போது லாம்டா க்யூப்பில் எந்த நம்பரும் இல்லை, ஜஸ்ட் ரைட் 1. இங்கே -7, இங்கே 11, இங்கே -5.
ஸோ இது டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபேக்டர் எடுத்தோம் இல்லையா, லாம்டா ஈக்குவல் டு 1. ஸோ அந்த 1 போட்டுக்கலாம். எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே 0 போட்டுடணும். ஸோ 1 + 0 is 1. இப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 1 சார் என்ன 1, -7 + 1 -6 ஆகிடும். திரும்ப 1லேருந்து -6 பண்ணால் -6 வரும். 11 - 6 5. இப்போது 1லேருந்து 5க்கு 1 5 சார் 5. ஸோ -5 + 5 = 0. நமக்கு ஈக்குவல் டு 0 இதுதான் இந்த ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0 வந்தால் தான் நம்ம இங்கே எடுத்துருக்கிற ஃபேக்டர் கரெக்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நமக்கு 0 வந்துச்சு. ஸோ லாம்டா -1ங்கிறது ஒரு ஃபேக்டர். இப்போ இந்த வந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஸோ 1 -6 and 5 இது வந்து லாம்டா ஸ்கொயர் -6 லாம்டா + 5 = 0ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, கியூபிக்லேருந்து நம்ம வந்து அதை பவர் 2க்கு கொண்டு வரதுக்காக. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு லாம்டா ஸ்கொயர் லாம்டா அப்புறம் இந்த ஸ்பேஸ் விட்டு = 0 போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த லாம்டா ஸ்கொயர் முன்னாடி இங்கே 1 இருக்கனால ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு லாம்டாக்கு முன்னாடி -6 இந்த இடத்த வந்து போட்டு நம்பர் வந்து இங்கே 5 இருக்குல்ல, ஸோ அப்படியே போட்டுடலாம். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து 5 அண்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து -6. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 5ம் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் 5ம் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் -6ம் வரணும். ஸோ இந்த காம்பினேஷன் செட் பண்ணுறதுக்கு 1 and 5 போடலாம். 1 5 சார் 5, 1 5 ஆட் பண்ணால் 6 வரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது அண்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போனா ரெண்டுத்துக்கும் மைனஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். -1 -5 வந்து +5 ஆகும். -1 -5 வந்து -6 கொண்டு வரும். ஸோ அப்போது லாம்டா -1 லாம்டா -5 = 0. ஸோ இந்த நம்பர்ஸ் முன்னாடி லாம்டா கொடுத்துரும். ஸோ ஏற்கனவே வந்து லாம்டா -1ங்கிறது ஒரு ஃபேக்டராக இருந்தது. இப்போ கூட இந்த ரெண்டும் வந்து சேர்ந்துக்குது, லாம்டா -1 லாம்டா -5. ஓகேவா? ஸோ இதுவே வந்து ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ஈக்குவல் டு 0 தான். இப்போ நம்ம லாம்டா வேல்யூ, அதாவது ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு வேல்யூவையும் வந்து 0 கூட ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ லாம்டா = 1. ஏற்கனவே வந்து இதுவும் வந்து லாம்டா -1 ஈக்குவல்ட்டுனால இதுவும் லாம்டா =1 வரும். அண்ட் இது பார்த்தோன்னா லாம்டா -5 = 0 வந்து லாம்டா = 5. ஸோ ஆக மொத்தம் 3 வேல்யூஸ். இந்த 3 வேல்யூ வந்து ஐகன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு a - லாம்டா I × x = 0 இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? ஏங்கிறது என்னென்னா கொடுத்த மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸ் என்ன, ஸோ இதுதான் நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? மைனஸ் லாம்டாங்கிறது இந்த இடத்த பொறுத்தவரை ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட். அண்ட் தென் I 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? இது ஓவராலாக எக்ஸ் கூட வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ ஓவரால் மல்டிப்ளை பை எக்ஸ். எக்ஸுங்கிறது இந்த இடத்த பொறுத்தவரை பார்த்தோன்னா x y z அன்னோன் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு ஜஸ்ட் 0 மட்டும் இல்லை. ஓகேவா? நல். ஸோ 0 0 0. ஓகேவா? இப்போது இந்த இடத்த வந்து இது இருக்கு இல்லையா, லாம்டா இன்ட்டு திஸ், இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 இருக்கிறதுல மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு மீதி எல்லாம் 0 வச்சுக்கலாம். ஓவரால் x y z = 0 0 0. இப்போது இதையும் மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இது பொறுத்த வரையும் பார்த்தோம்னா நமக்கு மைனஸ் பண்ண போகிற எல்லாமே டயகனல் எலமெண்ட்ஸ் தான். மீதி எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்படியே வெட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட், ஸோ 2 - லாம்டா, 2 - லாம்டா. மீதி எல்லாம் 0 கூட ஆகிறதால இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். 1. ஸோ இங்கே ஒரு டயகனல் இருக்கு இல்லையா, 3 - லாம்டா அண்ட் அகெயின் 2 1 2 2 - லாம்டா. ஓகேவா? மல்டிப்ளைட் பை x y z = 0 0 0. ஸோ இப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? 2 - லாம்டா × x, அப்புறம் +2y
ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ அதே போல் தான் இது வந்து எக்ஸ் கூடயும் இதை வந்து ஒய் கூடயும் இதை வந்து இசட் கூடயும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0. இது எக்ஸ் 2y ப்ளஸ் 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இது வந்து 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ கிடச்ச இந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த 3 லாம்டா வேல்யூஸையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இதுவும் 2 சேம் தான். ஸோ ஜஸ்ட் 1 மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லாம்டா ஈக்குவல் டு 1 கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த லாம்டாலெல்லாம் 1 அப்ளை பண்ணலாம். 2 மைனஸ் 1 வந்து 1 ஆகிடும். 1 இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் 1 2, 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2y 2 மைனஸ் 1 வந்து 1 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷனே பார்த்தோம்னா எக்ஸ் 2y இசட் எக்ஸ் 2y இசட் ரெண்டும் சேமாக இருக்குது. எக்ஸ் 2y 2z இந்த இடம் மட்டும். ஸோ இதில் வந்து இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து போடுறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளோ இருக்குது. என்னென்னா 2 3 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கோட் எடுத்துக்கலாம். 2 3 1 2. அதாவது ஸோ நம்ம வந்து இந்த 2 ஈக்குவேஷனையும் இதையும் வந்து வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ 2 3 1 2. ஸோ செகண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இல்லையா? ஸோ 2னா செகண்டோடைய கோஎஃபிஷியன்ட் 2வும் 2வும். அடுத்து தேர்டு இசட்டுக்கு வந்து 1, இந்த இசட்டுக்கு வந்து 2. அடுத்து 1 ஃபஸ்ட் 1 இதுக்கும் 1 இதுக்கும் 1. அடுத்து திரும்ப 2 செகண்டு 2 and 2. இப்போ ஜஸ்ட்டு இப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படின்னா எக்ஸ் பை ஈக்குவல் டு ஒய் பை ஈக்குவல் டு இசட் பைன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? 2 × 2 4, 4 மைனஸ் 2 + 2. அதை வந்து கீழே இங்கே எழுதிக்கணும். அடுத்து செகண்ட் பண்ணுறது வந்து கீழே ஒய் கீழே எழுதணும். 1 மைனஸ் 2 மைனஸ் 1, அப்புறம் 2 மைனஸ் 2 0. ஓகேவா? ஸோ இது 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருது இல்லையா? ஸோ எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து -1, இசட் வந்து 0. அடுத்து ஒய் வந்து 5 லாம்டா 5 இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சேம் இதே ஈக்குவேஷன்னா 5 வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 5, 2 மைனஸ் 5. ஸோ 2 மைனஸ் 5 வந்து என்ன? -3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் 3 மைனஸ் 5 minus 2y plus 2z equal to 0, and then x 2y 2 minus 5 minus 3z is equal to 0. ஸோ இதில் வந்து சிமிலாரிட்டி என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காமன் சிமிலாரிட்டி இது 2 இதில் தான் இருக்குது. சிம்பிள் சேஞ்சு இது 2 இதில் கோஎஃபிஷியன்ட் சேஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இது வந்து கொஞ்சம் சிமிலாக இருக்குது இல்லையா? அதால் வந்து இதில் அந்த 2 3 1 2 வந்து அப்ளை பண்ணலாம். 2 3 1 2. ஓகேவா? ஸோ செகண்டு -2 2, தேர்டு 2 - 3, ஃபஸ்ட்டு 1 1, திரும்ப செகண்டு -2 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் டிவைடட் பை -2 -3 +6 மைனஸ். ஓகேவா? ஏன்னா நடுவில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் கிராஸ் டிட்டர்மினன்ட் போடும்போது எப்படி மைனஸ் வருமோ அப்படி. ஸோ -2 -3 வந்து 6, -2 × 4, 6 - 4 2 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 2 × 1 வந்து 2 -3 × 1. ஸோ 2 × 1 வந்துட்டு 2 மைனஸ் ஆஃப் -3 இப்படி இருக்கும்போது 2 + 3 = 5 வரும். ஸோ y = 3. அடுத்து இங்கே 1 × 2 2, ஏற்கனவே மைனஸ் இருக்கும். திரும்ப -2 × 1 வந்து -2 ஆகி 4 ஆகிடும். z = 4. ஸோ இப்போது வந்து x = 2, y = 5, z = 4 இப்படி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக கன்க்ளூஷனில் வந்து லாம்டா = 1 இருந்ததுன்னா அப்போ எக்ஸோட xyயோட zோட வேல்யூ இதுன்னும், இதே போல் லாம்டா = 5 இருந்ததுன்னா
எக்ஸ்ஒய்சரோட வேல்யூஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கன்க்ளூட் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஐகன் வேல்யூஸும் ஐகன் வெக்டர்ஸும். ஓகேவா? ஸோ இந்த S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து கியூபிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம லாங் டிவிஷன் எடுப்போம். லாங் டிவிஷன் எடுத்து இந்த கியூபிக் ஈக்குவேஷனை வந்து குவாட்ரட்டிக் ஆக்கிப்போம். குவாட்ரட்டிக் ஆக்கிட்டு இந்த ஃபேக்டரைஸ் பண்ணோன்னாலே வந்து நமக்கு தேவையான 3 ஐகன் வேல்யூஸும் கிடச்சிடும். அடுத்த ஐகன் வெக்டாருக்கு வந்து A மைனஸ் லாம்டா I இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 நல் மேட்ரிக்ஸ் இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஏ கொடுத்த கொஷினு. லாம்டா I வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படியும் போட்டுடலாம். ஓகேவா? அப்படி இல்லை நான் இன்னும் சீக்கிரம் போடணுன்னீங்கன்னா இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கொடுத்த கொஷினையும் எப்படி எழுதிட்டு இந்த டயக்னல் இந்த 3 எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் கூட சேர்ந்து மைனஸ் லாம்டா மட்டும் போட்டு விட்ருங்க. இல்லை இதே போல் ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்துடலாம். ஓகேவா? மற்ற எலமெண்ட்டில் எதுவும் கை வைக்கணும்னா இந்த கிராஸில் இருக்கிறத மட்டும் மைனஸ் லாம்டா மட்டும் போட்டு இந்த ஸ்டெப் வந்துட்டு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட்டு கண்டுபிடிச்ச ஒரு லாம்டா வேல்யூக்கும் ஸோ 1 வந்து ஏற்கனவே ரிப்பீட் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி வந்து போட்டாலே போதும். ஓகேவா? ஃபார் லாம்டா ஈக்குவல் டு 1 போட்டு இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் லாம்டா இருக்கும் அங்கே 1 அப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 3 1 2 போட்டோம்னா XYZ வேல்யூ கிடச்சிரும். அதே போல் லாம்டா ஈக்குவல் டு 5க்கும் அதே தான். சிமிலராக எது இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஈக்குவேஷன்ஸ் இருந்ததை விட சிமிலராக ஜஸ்ட் சிம்பிள் சேஞ்சு நம்பர் சேஞ்சு இப்படி இருந்ததுன்னா வந்து நம்ம அப்படியே போட்டுருவோம். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறத வச்சு. ஓகேவா?